இது ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். டாட் n cap into ds. Stokes theorem statement is a surface integral on the one side is a normal components of curl. Curlங்கிறது வந்து இதுதான். இப்ப div of f வெக்டர்னா del dot f வெக்டர்னு அர்த்தம். அதே வந்து curl of f வெக்டர் வந்ததுன்னா del cross f வெக்டர்னு அர்த்தம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், டெல்டாவோட வேல்யூ எடுத்துக்கிறேன் I cap into dou by dou x plus j cap into dou by dou y plus k cap into dou by dou z. ஓகேங்களா? அப்போ கர்ல் ஆஃப் வெக்டர்னா அந்த வெக்டரோட இந்த இது பண்ண வேண்டும், கிராஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நார்மல் ஃபார்முலா தெரியும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட ஃபார்முலா டிட்டர்மினன்ட்ல போட்டு கண்டுபிடிப்பாங்க. கிராஸ் ப்ராடக்ட் வந்து எப்பயுமே டிட்டர்மினன்ட்ல போட்டு கண்டுபிடிப்பாங்க. அப்போ டிட்டர்மினன்ட் போட்டுட்டு இது ஏவோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்து பியோட கோஎஃபிஷியன்ட். இதுதான் நம்ம வந்து ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட ஃபார்முலா. இப்போ டெல் கிராஸ் எஃப்னா டெல்லோட வேல்யூ இது, எஃப் வெக்டர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட்ல போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு த டேஞ்சன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், அதாவது சிங்கிள் இன்டெகிரல் வச்சு போட்டோம்ல அந்த கான்செப்ட். அப்போ இதுக்கு என்ன வருது, சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் லைன் இன்டெகிரல் வருது. சி போட்டு லைன் இன்டெகிரல். இதுதான் வந்து நம்ம ஸ்டோக்ஸ் தியரம். இந்த ஸ்டோக்ஸ் தியரத்தை வச்சு எப்படி ப்ராப்ளம் வருது, என் கேப்பும் ஆல்ரெடி தெரியும், நார்மல் வெக்டர். இப்போ சப்போஸ் எக்ஸ் ஒய் பிளைன் அது கொடுத்துருவாங்க, சர்ஃபேஸ்ங்கிறது ரெண்டு பிளைன் தான் கரெக்டாக, ரெண்டு ஆக்சிஸ் தான், மூணு ஆக்சிஸ் வராது. சப்போஸ் எக்ஸ் ஒய் பிளைன் கொடுத்தாங்கன்னா என் கேப்போட வேலையை என்ன எடுப்பீங்க, கே கேப்னு எடுப்பீங்க. சப்போஸ் ஒய் ஜெட் பிளைன் கொடுத்துருந்தாங்கன்னா என் கேப் வந்து என்ன எடுப்பீங்க, ஒய் ஜெட்னா ஐ கேப்னு எடுப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி மாற்ற வேணும், அதை மட்டும் பார்த்து இந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுக்கோங்க. இதை வச்சு ப்ராப்ளம் ரன் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடு வந்து கிரீன்ஸ் தியரத்தை போடணும், அதே ஐடியா தான். டயக்ராம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா லெஃப்ட் சைடு வந்து கிரீன்ஸ் தியரத்தை போட்ட ஐடியா தான். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் வெக்டர் டாட் பிஆர் வெக்டர் இருக்குது, அது என்ன வரும் நம்ம செக் பண்ணிட்டு நம்ம போடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இங்கே. அதை நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்க்கலாம். இப்போ அடிஷனல் ஒர்க் இது எப்படி நம்ம ப்ராப்ளம் போடலாம் ஸ்டோக்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எஃப் வெக்டர் வேல்யூ இதுதான் எஃப் வெக்டர் வேல்யூ. And also என்ன செய்கிறாங்க, bounded by the rectangular plane region, rectangular region x equal to 0, y equal to 0, x equal to a, y equal to a. அப்போ ஒரு rectangular region. So verify Stokes theorem சொல்லிட்டாங்க. ஆனால் Stokes theoremோட ஃபார்முலா எழுதிக்கலாம். We know that Stokes theorem. Stokes theoremோட ஃபார்முலா என்ன, integral over c f vector dot dr vector equal to double integral over s del cross f vector dot n cap into ds. இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் ஐடியா என்னன்னா, டிஆர் பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆர் வெக்டர் அப்படின்னு பொசிஷன் வெக்டர், அது என்ன கிடைக்குன்னா எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் ஜெட் கே வெக்டர். அப்போ டிஆர் வெக்டர் எப்போ என்ன கிடைக்குன்னா டிஎக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் டிஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் டிஇஜெட் கே வெக்டர்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, எஃப் வெக்டர் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. அப்போ எஃப் வெக்டர் வேல்யூ எழுதிருக்கீங்க. இது ஃபார்முலா given that வந்து எஃப் வெக்டர் வேல்யூ. எஃப் வெக்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க x squared plus y squared I வெக்டர் and 2xy j வெக்டர். இது வந்து எஃப் வெக்டரோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், டெல் கிராஸ் எஃப் வெக்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அது நம்ம ஈஸி. அதான் என்ன பண்ண போறேன், டெல் கிராஸ் எஃப் வெக்டர் வேல்யூ எப்படி எழுதணும், டிட்டர்மினன்ட்ல எழுதுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டெல்டாவோட வேல்யூ சொல்லிட்டேன். டெல்டாவோட வேல்யூ என்ன, டெல் வந்து I cap into dou by dou x plus j cap into dou by dou y plus k cap into dou by dou z. அந்த அதோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன கிடைக்கும், I cap j cap k cap. இப்போ a வெக்டரோட வேல்யூ என்ன, டெல்டா. டெல்டாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன, I j k ஓட கோஎஃபிஷியன்ட் எழுத போறோம். அப்போ என்ன வரும், dou by dou x dou by dou y dou by dou z. அண்ட் எஃப் வெக்டர் நெக்ஸ்ட் வந்து எஃப் வெக்டர் வேல்யூ, எஃப் வெக்டர் வேல்யூ என்ன இருக்குதோ அதை ரன் பண்றீங்க. அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 2xy. கே வெக்டர் வேல்யூ இல்லை, கே வெக்டர் வேல்யூ இல்லைன்னா இது 0ன்னு போட்டுறீங்க. சரி, அப்போ இது வரைக்கும் ஒரே நிமிஷம் கீழே இது ஆர்ஆர் வந்து என்ன எடிட் பண்ணி கொடுக்கலாம்.
சார் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ம் மேலே எப்பேட்டரோட வேல்யூப்பா எப்பேட்டர் கொடுத்துக்கிறாங்களா ஓ ஐ கிராஸ் ஓகே சார் ஐக்கு டைவர்ஜென்ஸ் கிராஸ் டைவர்ஜென்ஸ் கிராஸ் எஃப் வெக்டர் ஆமாம் இது கருள் இது பேர் கருள் ஓகே கருள் எப்பேட்டர்னாலும் டெல் கிராஸ் எப்பேட்டர்னாலும் ஒன்று தான் சரிங்களா டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ செட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ம் 2xy 0 ஓகே சார் என்னால் ஜீரோ போட்டாச்சு சரி இப்போ இதுக்கு நம்முடைய டிட்டர்மெண்ட் வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கணும் அதான் ஃபஸ்ட்டு வரும் சொல்லுப்பா டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ம் ஜீரோ 0 மைனஸ் வித் ரெஸ்பெக்ட் டு dy டோ dz பை டோ z இன்ட்டு 2xy ம் அப்போ 0 தானே சார் வரும் ஆமாப்பா ஜீரோ தான் இப்போ இது ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடுச்சு ம் ஓகே மைனஸ் ஜே கேப் அப்பர் லிமிட் மைனஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு 0 மைனஸ் டோ பை டோ z இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அது ஜீரோ கரெக்டுங்களா ப்ளஸ் டோ பை டோ z இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 2xy ம் minus dou by dou y of x square plus y square. ம் So dou by dou z of எல்லாமே ஜீரோ இது வரைக்கும் ஜீரோ இது ஃபுல்லாகவே ஜீரோன்னு வச்சுக்கோங்க அப்போ கே வெக்டர் 2y 2y minus ம் 2y minus 2y. So மொத்தமாக 0. ஜீரோன்னு வருதா ஒரு நிமிஷம் 2y அதுக்கப்புறமும் வந்துட்டு 2y தானே சார் வரும். ஒரே ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் Dou by dou இதுக்கு y of டூ y எக்ஸ் square. வரும்பா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுங்கும் போது இது டூ எக்ஸ் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஓகே அது டூ ஒய் வருதா ஓ ஓகே சார். சொல்லுமா ஓ இல்லை சார் கரெக்டு தான் சார் 2y minus ஒரு 2y. சின்ன மிஸ்டேக் ஆகிருக்குது இது மைனஸ் வரும் ப்ளஸ் வராது இது மைனஸ் வரும் இந்த ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் வரும் மைனஸ் எங்கே சார்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் கொஸ்டின்லேயே இங்கே மிஸ்டேக் ஆகுது இது வந்து மைனஸ் வரும் ஓ ஓகே சார். இப்போ கரெக்டாக இருக்குன்னு பாருங்க அப்போ minus 2y minus 2y. அப்போ ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் டூ ஒய்னு வரும் அப்போ என்னாச்சு தட் இஸ் ஈக்குவல் டு 4y இன்ட்டு கே வெக்டர் கரெக்டாக கரெக்டாக தப்பா சார் டோ பை டோ செட் தான் சார் வெளில இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு அப்போ இங்கே வந்து சரி இல்லை வெளியில் அங்கே கேப்பே வராதுல்ல சார். இன்னொரு சொல்லுப்பா இதுக்கு வந்து டூ எக்ஸு கரெக்டு இதுக்கு வந்து மைனஸ் டூ எக்ஸு மைனஸ் மைனஸ் டூ வந்துடும் மைனஸ் டூ ஒய் இப்போ டூ ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஃபோர் ஒய் தானே வருது சார் 1 minute சார். இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு அந்த மைனஸ் போகிறதுக்கு கூட மிஸ்டேக் ஆகுது மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக் சரி இல்லை நான் வந்துட்டு வெளியில் ஐ கேப் ஜே கேப் கே கேப் பொதுவாக வேற ஒரு வேல்யூ போட்டேன் சார். ஓ அப்படியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த ப்ளஸ் மைனஸ்க்கு மிஸ்டேக் ஆகும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் வருது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சார் அப்போது 4y கே கேப். ஓகே டேபிள் ஃபோர் ஒய் கே கேப் அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு கிவன் தட் கொடுத்துக்கிறான் இங்கே கிவன் தட் என்ன வச்சுருக்கிறான் எக்ஸ்ஒய் பிளைன் ஒரு வேர்டு கொடுத்துக்கிறான் எக்ஸ்ஓ ஒய் பிளைன் எக்ஸ்ஒய் பிளைன்னா இங்கே என் கேப்போட வேல்யூ என்ன இஜெட்டோட வேல்யூ இஜெட்டோட வந்து கே கேப் கரெக்டுங்களா XY பிளேன்னா கே கேப் வரும். கே கேப் என் கேப்போட வேல்யூ என்ன கிடைக்குது கே கேப் வரும் கியர் எக்ஸ்ஓ ஒய் பிளேன் தேர்ஃபோர் என் கேப் டேரெக்டாக நீங்கள் என்ன எழுதலாம் கே கேப் எழுதலாம் கே கேப். சரி இப்போ பொறுமையாக ரெக்கன்சில் முடிச்சுலாமா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டயக்ராம் என்ன அதுலேருந்து நம்ம போட்டுக்கலாம் ஆல்சோ லிமிட் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க நினைக்கிறேன் லிமிட் வேல்யூ அவங்க கொடுத்துக்கிறான் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு பி அப்போ இந்த லிமிட் வேல்யூ சேர்த்துட்டு டயக்ராம் போட்டுக்கலாம்
அப்போ டயக்ராம் என்ன ஆகும்? The x-axis and y-axis. அப்போ பாயிண்ட் வருது. பாயிண்ட் நான் will taking point here. x equal to ஏங்கிற x is பாயிண்ட் equal to 0ங்கிறது வந்துட்டு y axis. இப்படி ஒரு லைனு, அடுத்து இப்படி ஒரு லைன், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய டயக்ராம். இதுதான் நம்மளோட பவுண்டரி ரீஜனுங்கிறாங்க. அப்போ மேபி இது வந்து ஓ, இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆரிஜின் 0,0, இது வந்து என்ன கிடைக்கும் A,0, இது வந்து ஏபி, A,B. இந்த பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னா 0,B நினைக்கிறேன், 0,B. இப்போ இது y equal to Bங்கிற லைனு, இது x equal to Aங்கிற லைன். தப்பு. இது வந்து x equal to, ஆமாம் இது கரெக்ட் தானே, y equal to Bங்கிற லைனு, இது y equal to 0 லைன், இது வந்து y equal to 0 லைனு, இது வந்து x equal to Aங்கிற லைன். கிளியராப்பா? Yes, sir. இந்த லைன் வந்து என்னது, x equal to 0 லைன். x is equal to 0. அப்போ இதுதான் நம்மளோட ரீஜன். ஓகே சார். சரி, இப்போ லிமிட் நீங்கள் போட்டு இன்டெகிரல் எழுதிடலாம், சரிங்களா? integral 0 to a, integral 0 to b. இன்டெகிரல் எக்ஸ் லிமிட் 0 to ஏன்னு போடுறீங்க, ஒய் லிமிட் 0 to பின்னு போடுறீங்க. நம்மகிட்ட கொடுத்தது என்னது, டெல் கிராஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். அப்போ இங்கே டிஎஸ் என்ன வரும்? எக்ஸ் 4y dy dx. ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இன்டெகிரல் 0 to k ஏ, cap into k cap y கரெக்டுப்பா, கரெக்ட் நீ சொன்னது. 4y கே dy கேப் dx. டாட் கே கேப், இங்கே வந்து வருது டிஒய் டிஎக்ஸ், கரெக்டுங்களா? டிஒய் டிஎக்ஸ். Yes, sir. ஏவோட லிமிட் போட்டீங்க, எக்ஸோட லிமிட், அதனால இப்படி வரும். சரியாப்பா? சரி, இப்போ இது Integral 4y square by 2 0 to b dx. Integral 0 to a 2b square dx. So, அப்போ 2ab square. வந்துடுறோம். 2 4 வரணும் மட்டும் பார்ப்போம். சரி, 0 to b தானே? Yes, sir. கரெக்டாக பண்ணி சொல்லுறது கரெக்டு. 0 to b, அப்போ என்னது 2 வெளியே வந்துடும், b ஸ்கொயர் வெளியே வந்துடும். அப்போ இன்டெகிரல் 0 to a dxன்னு இருக்கும். dx அது வந்து 2ab square. b ஸ்கொயர். இதுதான் வந்து ஆர்கச்சஸ் ஆப்ரேஷன். இப்போ எல்கச்சஸ்க்கு எத்தனை இன்டெகிரல் வரும் நீங்களே சொல்லுங்கள். கிரீன்ஸ் தீரம் போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். எல்கச்சஸ்க்கு எத்தனை லிமிட் வரும்? 4 லிமிட். 4 இன்டெகிரல் போட்டு 4 லிமிட் வரும். அப்போ நீங்களே போட்டுருவீங்களா? பொறுமையில் நீங்களே டக்குன்னு போடுங்க. நான் இங்கே ரைட்டாக ரன் பண்ணுறேன், நீங்களே ரன் பண்ணுங்க. 4 இன்டெகிரல் போட்டு ரெக்டாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓஏ பிசி, இது ஆர்ஜின் 0,0, இது A,0, இது A,B, இது 0,B. அப்போ அந்த இன்டெகிரல் எத்தனையா டிவைட் ஆகுதுன்னு 4 பார்ட். இன்டெகிரல் ஓவர் சி ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் ஓஏ ப்ளஸ் இன்டெகிரல் ஓவர் ஏபி ப்ளஸ் இன்டெகிரல் ஓவர் பிசி ப்ளஸ் இன்டெகிரல் ஓவர் சிஓ. சரி, இப்போ இன்டெகிரல் ஓவர் ஓஏன்னு எடுத்துட்டா இது வந்து என்னது, y ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ டிஒய் இஸ் ஆல்சோ 0ன்னு அர்த்தம். அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ இன்டெகிரல் ஓஏ எடுக்கிறீங்க. இன்டெகிரல் ஓஏ எடுக்கும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு நம்ம டிஆர் வேணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணும், அதை நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு எஃப் வெக்டரோட வேணும் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் போட்டிருந்து இது மைனஸ் மாற்றிங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஐ கேப் ப்ளஸ் 2xy j கேப் டாட் டிஆர் வெக்டர். டாட் டிஆர் வெக்டர் என்ன சொன்னேன், dx i கேப் ப்ளஸ் ty j கேப் ப்ளஸ் tz k கேப். அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் 2xy dy. கே வெக்டர் வேல்யூ இல்லை, அதனால் அது 0 ஆயிடும். இதுதான் நம்மளுடைய எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டரோட வேல்யூ. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். இதை கண்டுபிடிச்சிட வேண்டியது தான்.
இதை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஓஏவோட லிமிட் என்னவோ அதை அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சொல்றேங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓஏவோட கான்செப்ட். ஓஏட கான்செப்ட் எது வேரியபிள்? எக்ஸ் வேரியபிள், ஒய் வந்து கான்ஸ்டன்ட் 0. அப்போ இன்டெகிரல் ஓஏ, இன்டெகிரல் ஓஏல ஒய் ஈக்குவல் டு 0, dy இஸ் ஆல்சோ 0. எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 டு ஏ. அப்போ அந்த இன்டெகிரல் அப்ளை பண்ணுங்க. இதை எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் தான் நமக்கு. அப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன நடக்குது? இன்டெகிரல் integral 0 to a 0 டு ஏ, ஒய் இருக்கிறதுல 0, இது 0 வரும். இது ஃபுல்லாகவே x எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டுங்களா? எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஎக்ஸ் கரெக்டாப்பா? தட் இஸ் ஈக்குவல் yes, டு ஏ x கியூப் பை 3. square into dx which is equal to a cube by 3. ஓகே கரெக்டு கரெக்டு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரல் அப்புறம் Integral ab இன்டெகிரல் ஏபி. ஏபியில் எது கான்ஸ்டன்ட்? ஏஎக்ஸ் minus கான்ஸ்டன்ட். x வந்துட்டு constant. எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஒய் வந்து வேரியபிள். dx is equal to 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, அது ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணி. x is equal to a, dx is equal to 0. Y ranges from 0 to b. அப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி பொறுமையாக போட போகிறோம். அப்போ இன்டெகிரல் ஏபி Integral 0 to b dx is minus 0 y ஃபர்ஸ்ட் square. பார்ட் 0. First 0. Okay, sir. ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸோட வேறு என்ன? a இன்ட்டு ஒய் டிஒய். 2a by dy. ஓகே சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். இப்போ 2a common. ஒய் இன்ட்டு டிஒய். ஸோ அப்போ ab ஒய் ஸ்கொயர் பை 2. அப்போ என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் பை 2 ab ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர். அடுத்தது லைன் வந்துட்டு இன்டெக்ரல் bc. இன்டெகிரல் பிசி. y வந்துட்டு கான்ஸ்டன்ட், dy is equal to 0. y கான்ஸ்டன்ட் என்னது? y ஈக்குவல் டு b யா? y ஈக்குவல் டு b, Yes, sir. dy ஈக்குவல் டு 0. Range வந்துட்டு x is equal to a to 0. x ஈக்குவல் டு a to 0 from the diagram. அப்போ diagram வந்து Integral காட்டுது a to 0 அந்த f ஓட வெளியில அப்ளை பண்ணுங்க. f வெட் என்ன? f வெக்டர் இந்த டாட் square dx, x square dx x அப்படியே இருக்கும். y ஸ்கொயருக்கு பதிலாக அப்போ b ஸ்கொயர் ஆகும். அது கடைசி டைம் 0. x ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும் கரெக்ட்டுங்களா? x ஸ்கொயர் மைனஸ் b Yes, sir. ஸ்கொயர் வரும். Last term 0. அது 0 வரும். ஏன்னா y ஸ்கொயர் dy வந்து 0னா அது வந்து இப்படி வரும். X cube by 3 minus xb square upper limit minus a cube by 3 minus a square x. Sir, அப்போ a square x plus a cube by 3. கரெக்டாங்களா? இது கரெக்டாக பாருங்க. ஏ பி ஸ்கொயர்னு வரும். ஏ பி ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக எண்ட் ஆஃப் ரிசல்ட் கரெக்டாங்களா? இன்டெகிரல் பிசியோட வேல்யூ இது கரெக்டாக மட்டும் செக் பண்ணிப்பா, கம்ப்ளீட் பண்ணியிருந்தா. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணி இது கரெக்டாக மட்டும் பார்த்துக்கணும். ஓ சாரி சார். எஸ் சார். இதுவும் ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லியிருந்தீங்க, அதனால தான் பார்த்து சொன்னேன். b square a minus a cube by 3. Yes sir, correct. ஸோ அடுத்தது என்னது? கடைசி CO COல x வந்துட்டு கான்ஸ்டன்ட், x கான்ஸ்டன்ட்னா 0 கரெக்ட்டுங்களா? 0வா இல்லை b என்பா a? x is equal to 0. y ranges from b to 0. b to 0. Integral b to 0. First bracket 0. செகண்ட் டைம் Second bracket 0. 0. x இருக்குது செகண்ட் டைம் 0 கரெக்ட்டுங்களா? அப்போ 0 So integral CO is equal to 0. இப்போ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ab square plus ab square plus a cube by 3 plus a cube by 3.
மைனஸ் ஏ கியூப் பை 3 வந்து இருக்கும். எஸ் சார். சார் அப்போ 2ab². 2ab². வெரி குட். அப்போ என்ன நடக்குது? 2ab²னா எல்ஹெச்எஸ் வந்துருச்சு. ஆர்ஹெச்எஸ். Hence, வெரி குட். Stokes law verified. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்டோக் தேற்றத்தோட பேஸ் பண்ண ப்ராப்ளம். ஓகே சார். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் சேஃப்